ஹலோ, நான் மதன்ஜி வீட்டிலேருந்து பட்டாவி பேசுகிறேம்மா. சாரு அங்கே வந்திருக்காளா? அப்படியா? சரிம்மா, வந்தா கொஞ்சம் வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுமா. ஆல்மோஸ்ட் சாருவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் ஜி. சாரு எங்கேயுமே வரலையா? இல்ல பட்டாபி, நான் அப்படி நடந்துடக்கூடாது. அவகிட்ட அப்படி நான் பேசியிருக்கவும் கூடாது. நிச்சயமா சாருக்கு என் மேல கோபம் தான். நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருந்து அவளை சமாதானப்படுத்தி இருக்கணும். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? பட்டாபி வேணாம், பேப்பர்ல நியூஸா வந்துடும். இதை விட லட்டு நியூஸ் தேவையா அவங்களுக்கு? கண்ணு காது மூக்கு வச்சு கண்ணாமண்ணு எழுதிடுவாங்களே. சாரு, உங்க அப்பா இன்டர்வியூ ஒன்று டிவியில வந்துட்டு இருக்கு, பாக்குறியா? பிரபல தொலைக்காட்சி தொடர் நடிகரான நீங்க மெகா சீரியல்ஸ் விரும்பி பாப்பீங்களா? உண்மையை சொல்லணும், பொதுவா நான் பொய் சொல்றது இல்ல. ஷூட்டிங் இல்லாம வீட்டுல ஃப்ரீயா இருந்தா பாப்பேன். இப்போ சீரியல்ல விரும்பித்தான் நடிக்கிறீங்களா? ஐ மீன், பணத்துக்காக இல்லாம விருப்பப்பட்டுதான் நடிக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ், நான் நடிக்க வந்தப்போ இருந்த அதே இன்வால்வ்மெண்ட் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. ஐ லவ் ஆக்டிங். எனக்கு விருப்பம் இல்லாததை பிடிக்காததை நான் இன்னைக்கும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வேற விஷயங்கள்? ஒன்னே ஒண்ணுதான், மை டாட்டர் சாரு. நல்லா வேண்டிக்க. ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போற சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. உனக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓ காட், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். என்ன மதி, அவ என்ன போர்க்களத்துக்கா போறா? வேலைக்கு தானே போறா, அதுவும் ஏன் கூட. என் கண் முன்னாடி அவளால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்க போறா. அம்மா ப்ளீஸ், எனக்கு எந்த படபடப்பும் வராது. நான் கோவமும் பட மாட்டேன், எக்ஸைட்டும் ஆக மாட்டேன். தினம் 100 பேர் வந்து இறங்குகின்றனர். அதே சமயம் கனவுகள் வற்றி தோற்று போனவர்களாய் அதே ஸ்டேஷனில் இருந்து சொந்த மண்ணுக்கு திரும்புகின்றனர். லட்சியவாதி. என்னங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், உனக்கு என்னடா அவகிட்ட பேச்சு? முதல்ல இந்த முட்டை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணு. இந்தா. இந்த முட்டையெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அவன் வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லல. நிஜமான பொய்கள் எல்லா அத்தியாயத்தையும் முழுசா படிங்க. பிட்வீன் யூ அண்ட் மீ. அப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்வேன். சாரிப்பா.